வந்திருக்கிறேன். ஷன்ஸ்டாட் ஃபாதர்ஸ், எங்கள் கம்யூனிட்டி பேர் ஷன்ஸ்டாட் ஃபாதர்ஸ், மதுரை புதூரில் இருக்கிறோம். சேம் ஹவுஸ் தான், அதே போல் சேம் ஷ்ரைன் தான். எங்களுடைய காங்கிரிகேஷன் சபையை சார்ந்தது. கொஞ்சம் தமிழ் வர்றதில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், ஏன்னா நான் ரொம்ப தமிழ் ஃப்ளூயண்ட்டாக பேசினதில்லை இங்கே வந்ததுக்கப்புறம். பட் ஸ்டில் ஐ கேன் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு டூ த திங்ஸ். யா, ஸோ அன்னை மரியாளுடைய அந்த திருவிழாவை, பிறப்பு திருவிழாவை நாம் தொடங்கி இருக்கிறோம். அன்னை மரியாள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகள், நம்மளுடைய ஜெபங்கள், நம்மளுடைய எதெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோ, எதெல்லாம் அம்மாட்ட சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய மனசில் சொல்ல முடியாத ஏக்கங்கள் இருக்கோ, இது யார்ட்டையாவது சொல்ல முடியாதா, இதை என்னை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஏங்குகின்ற ஏக்கங்கள் ஒவ்வொன்றையும் அன்னை மரியாளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அவள் அனைவருக்கும் தாய், உலகின் தாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு மட்டுமல்ல, நமக்கும் ஒரு தாய். அந்த தாய்மை உணர்வோடு சேர்ந்து நாம் இந்த திருப்பவனியை ஆரம்பித்து நம் ஆண்டவரம் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளை வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. எல்லாம் உள்ள இறைவனின் ஆசீர்வாதங்களும் அருள்வரங்களும் என்றென்றும் இந்த குழுமத்தோடு இருந்து இந்த குழுமத்தை ஒரே குடும்பமாக வழி நடத்தி அருள வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரை, இதோ இங்கு வந்திருக்கின்ற திருபக்தர்கள் அன்னை மரியாளினுடைய அன்பையும் அரவணைப்பையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளவும், இதோ வானில் திருக்கொடி பறந்து சென்று உலகெல்லாம் நிரப்புகின்றதை போல இந்த திருக்கொடியானது அர்ச்சிக்கப்படுவதாக. இதோ இந்த குழுமத்தின் வழியாக, இவர்கள் செய்கின்ற ஜெபமாலையின் வழியாக இவர்களுடைய மனதில் இருக்கின்ற ஆறாத காயங்கள் ஆறும்படியாக அன்பின் ஆண்டவர் இதேவுடைய தூய ஆவியானவரை இவர்கள் மீது அனுப்பி இவர்களுடைய உடலுள்ள சுகங்களை நலமாக்கி அருள வேண்டும் என்றும், இதோ இந்த திருப்பவனி வழியாக அன்னை மரியாள் உடனுடன் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடி இந்த ஜெபமாலையை ஆரம்பிப்போம். ஆமென். உமது திருவடியில் எங்கள் மனங்களையும் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கின்றோம். உம்மால் இயேசுவின் அருளை பெற்று எங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் நிறைய செய்யும். ஆமென். சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன்.
பரிசுத்தாவிக்கு மன்றாட்டு. பரிசுத்தாவியே, தேவருள் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே, பிரகாசகத்தின் சுகமே, வெயிலின் குளிர்ச்சியே, அழுகையின் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாத ஒன்றுமில்லை. அசுத்தமா இருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செம்மையாய் நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்திரளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தரலும் சுவாமி. ஆமேன். சர்வேஸ்வரா, எங்களுக்கு உதவி அருளும். கர்த்தாவே, எங்களுக்கு ஒத்தாசை செய்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய
உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எமை மேவாமல், மா பாவம் எமை மேவாமல் காப்பாயே அருள் நீவாயே கன்னி மாதாவே சரணம். மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம், மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்மிகு தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். முடமான மகனை நடமாட வைத்தார், கடல் மீது தவித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இயேசு கோயிலில் காணிக்காக ஒப்புக் கொடுத்ததை தியானித்து இறைவனின் திருவுள்ளத்துக்கு பணிந்து நடக்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்போம், நாங்கள் பாவங்களை
என்பதை தியானித்து நாம் அவரை எந்நாளும் தேடும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் மெச்சுக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் நன்மை, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிதுரான புனித மிக்கேலே, தேவதுரான புனித கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, வருடப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் மேற்கொண்ட அந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் சோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாய் வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஆமென். புனித வேளாங்கண்ணி மாதா 9ஆம் நாள் ஜெபம். மகா பரிசுத்த கன்னியே, இயேசுவின் தாயாராய் இருக்குமாறு நித்தியமாய் பரிசுத்த மூவொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே, கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் 9 மாத காலமாய் அவரை உமது மாசனுகா கருவில் தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் எமக்கும் நினைவூட்டுகின்றோம். எமது அன்பினாலும் ஜெபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகின்றோம். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னியே, நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறவர்களுக்கு நீர் வாக்களித்த விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு இந்த துன்ப நேரத்தில் தந்தருளும். உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளினால் உறுதி கொண்டுள்ளோம். இந்த நவநாளின் போது நாங்கள் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருச்சபைக்கு ஏற்றவையானால் அவற்றை பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக இருக்குமாயில் எங்களுக்கு எவ்வரம் தேவையோ அதை எங்களுக்கு தந்தருளும். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை அன்னையிடம் ஜெபிப்போம். இறைவனின் தூதர்களே, ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். வானக படைப்புகளே, வானக அரசியை புகழ்ந்து பாருங்கள். விண்ணகத்தில் உள்ள புனிதர்களே, ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். பகலோனே, நிலவே, வானத்தில் ஒளிகின்ற விண்மீன்களே, ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். மலையே, வெண்பனியே, விண்ணக அரசியை புகழ்ந்து பாடுங்கள். வெம்மையே, குளிரே, ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். மலைகளே, குன்றுகளே, பள்ளத்தாக்குகளே, ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள். இருளே, ஒளியே, ஆரோக்கிய அன்னையை வாழ்த்துங்கள். மேகங்களே, மின்னல்களே, ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள். பூமிதனில் உள்ள விளைச்சல்களே, ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். நீர் சுனைகளே, மலை அருவிகளே, நதிகளே, ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள். கடலே, கடல் வாழ் உயிர்களே, ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். முடிக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் திருமுன் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கிற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதையெல்லாம் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருத்தம் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவே, உம்மை தொழுது நாங்கள் வேண்டுகிறோம். நோயினால் துன்புறுபவர்களுக்கும் குணமாகவும் துயருறுபவர்களுக்கு ஆறுதலாகவும் பாவிகளுக்கு மனமாற்றம் தரவும்
குடும்பங்களுக்கு அன்பும் ஒற்றுமையும் தரவும் உமது திருவடியில் நாங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க அருள் புரியவும் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக ஜெபியுங்கள். 3 முறை. குழுமியுள்ள ஆஸ்டின் தமிழ் கத்தோலிக்க குடும்பங்களுக்கு நன்றி. கடவுளின் ஆசீர்வாதத்தால் நாம் அனைவரும் இங்கு நல்லபடியாக எல்லா சீதோஷ்ண நிலைகளையும் கடவுள் நமக்காக சரி செய்து கொடுத்து, குறிப்பாக இன்று மழை வருமோ என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்த வேளையில் கடவுள் தாமே நமக்கு அனைத்து காரியங்களையும் வாய்க்க செய்து இந்த இடத்தில் நம்மை ஒன்று கூட்டிய கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். எங்கு ஒருவர் இருவர் நம் பேரில் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூடின கடவுள் நம்முடைய கடவுள். அவருக்காக நம்மளுடைய இதயங்களை திறந்து வைத்து, நம்மளுடைய அலைபேசிகளை அடைத்து வைத்து, please put all your mobile phones in silent and please open your hearts to welcome Lord Jesus. மயங்கிடும்
குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இறையாசி பெறவே வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி முன்னுரை. ஒவ்வொரு திருப்பலியும் இறைவன் நமக்கு காட்டுகின்ற அன்பின் அடையாளம். தன் தாயின் பிறந்த நாளை நம்முடன் கொண்டாட இயேசு கிறிஸ்து நம்மை ஒன்று கூடி மகிழ்கிறார். நாம் அவர் செய்த உயர்ந்த செயல்களை நினைவில் கொள்வோம். இறை அன்னையை நமக்கும் தாயாக கொடுத்தமைக்காக அவரை தன்னார்வத்தோடு போற்றி புகழ்வோம். இந்நன்னாளில் நமக்காக நம் ஆண்டவர் விண்ணக விருந்தையும் தருகின்றார். எனவே இத்திருப்பலியில் நன்றி உணர்வோடு பங்கு கொள்வோம். நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருப்பது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நான் என் மனம் தருகின்றேன், காணிக்கை தரும் நேரம். நான் என் மனம் தருகின்றேன், ஏற்றருளும் தெய்வமே. எளியவர் தருகின்ற காணிக்கையே, ஏற்றருளும் தெய்வமே. எளியவர் தருகின்ற காணிக்கையே, காணிக்கை தரும் நேரம். நான் என் மனம் தருகின்றேன். அனைத்து நலன்களுக்காகவும் ஒரு கையின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான உம் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றதாய் இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறந்த நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிலையிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்தே பாடுவதாவது: இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
பயிற்சி பெற்ற நம் அனைவரும் இணைந்து சொல்வோம். Closer to her Son, our Lord Jesus Christ. Let's go forth with hearts filled with gratitudes, echoing Mother Mary's hymn, "The Almighty has done greatest things for me, holy is His name." Thank you, and may God bless you all.
இருக்கும் நல்ல உடல்நல சுகத்தையும் ஆன்ம நலத்தையும் தந்து இவர்கள் எந்நாளும் சிரிப்புடனும் மகிழ்வுடனும் வாழ அமைதியுடனும் வாழ எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் எங்களுக்காக எந்நாளும் பரிந்து பேசுகின்ற எங்கள் அன்னை மரியாளின் வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னை மரியாளின் வழிகாட்டின்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியாரும் தந்தையாம் கடவுளும் நம்மை ஆசீர்வதிப்பார்களாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே திருப்பலி நிறைவேறிற்று. மகிழ்வுடன் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. After the mass, there is a dinner arranged behind, so everyone please do participate. குரூப் ஃபோட்டோ எடுக்கணுமா, அதனால எல்லாரும் இங்கே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரன்னிங் லேட். சீக்கிரம் ஃபோட்டோ முடிச்சு டின்னர் முடிச்சு நம்ம இங்கே சர்ச்சு ஹேண்ட் ஓவர் கொண்டு போவோம். கொஞ்சம் குயிக்காக எல்லாம் முன்னாடி வாங்க, ஃபாஸ்ட். I went to your house and he's coming back. She's still my best friend. She's still mommy's best friend. Yeah. No, you're not
போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் வரலாம். சேரம்மா அம்மா வேளாங்கண்ணி மனமுருகிட துதித்தேன் உன்னை எண்ணி அம்மா வேளாங்கண்ணி மனமுருகிட துதித்தேன் உன்னை